வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கருத்து சுதந்திரம் தமிழகத்தில் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறதோ என்ற விமர்சனம் எழுந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் கூட இந்துத்துவ இயக்கங்கள் வன்முறையை கையில் எடுக்க துவங்கிவிட்டனவோ என்ற கேள்வி விழுந்திருக்கிறது. இவை உட்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய நமது விருந்தினர் மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர் திரு ஜவாஹிருல்லா இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம். தாலி பெண்களுக்கு அவசியமா அப்படின்னு ஒரு விவாதம் தேவை நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு ஊடகம் என்று எடுத்துக்கொள்ளும் போது அந்த ஊடகத்திற்கு என்று ஒரு கருத்து இருக்கக்கூடாது. ஆனால் அந்த ஊடகம் பல்வேறு கருத்துக்களை வைத்துக் கொண்டு ஒரு விவாதம் நடத்துவதில் தவறில்லை. உதாரணமாக இந்த நிகழ்ச்சி மட்டுமில்ல, இது போன்ற நிகழ்ச்சிகள்ல நீங்களே பல கேள்விகளை கேட்கின்றீர்கள். அந்த கேள்விகள் என்னை பொறுத்தவரை தேவையில்லாத கேள்விகளாக எனக்கு தோன்றலாம். ஆனால் பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு இதில் இவருடைய கருத்து என்ன, இவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை அறிவதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள். எனவே தாலியை பற்றி என்னுடைய தனிப்பட்ட கருத்து வேறு. ஆனால் அந்த குறிப்பிட்ட தொலைக்காட்சியில அந்த விவாதம் தாலியினுடைய இரு சாராரும் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு விவாதமாகத்தான் அது அமைக்கப்பட்டிருந்ததை தவிர ஒரு குறிப்பிட்ட கருத்தை கூடாது என்றோ அல்லது கூடும் என்றோ திணிக்கக்கூடிய ஒரு கருத்தாக அந்த நிகழ்ச்சி அமைக்கப்படவில்லை. எனவே அப்படிப்பட்ட சுதந்திரம் ஊடகங்களுக்கு இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கருத்து. இதே போன்ற விவாதம் ஏற்கனவே வேறு 2 தொலைக்காட்சிகள் வந்த போதே இந்து இயக்கங்கள் தங்களுடைய அதிருப்தியை, தங்களுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தின. அப்படி கேட்காமல் 3வது தொலைக்காட்சி இதே தலைப்பை ஏற்கனவே 2 தொலைக்காட்சிகள் நடத்திய அதே விவாதத்தை 3வது முறையாக வைத்தது. அப்படின் போது அவங்களுக்கு விவாதம் நடத்துவதில் நோக்கம், இவர்கள் இந்துக்களின் மனதை புண்படுத்த நோக்கம் என்ற சந்தேகம் அவர்கள் வரக்கூடாதா? அவர்களுக்கு நிச்சயமாக சந்தேகம் வரலாம். அவர்களுடைய கருத்தை பலமாக எடுத்து சொல்வதற்கான உரிமை அவர்களுக்கு உண்டு. அதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. அவர்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல் இயக்கம், இன்று மத்தியிலே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய கருத்தை பரப்புவதற்கு அவர்களுக்கு ஏராளமான இடம் உண்டு. இந்த நிகழ்ச்சியில அவர்களுக்கு கருத்து மாறுபாடு இருந்தது என்றால் அதற்கான எதிர்ப்பை அவர்கள் ஆக்கப்பூர்வமான முறையில தெரியப்படுத்தலாம். அதற்கு மாறாக அந்த தொலைக்காட்சிக்கு முன்னால் நின்று போராட்டத்தை நடத்தி அதனுடைய ஒளிப்பதிவாளரை தாக்கி பெண் செய்தியாளரை தாக்க முற்பட்டு அதற்கு பிறகு டிஃபன் வெடிகுண்டை வீசுவது, இதெல்லாம் எப்படி நியாயப்படுத்த முடியும்? இதே போல தாலி தேவையா என்பது போலவே பெண்களுக்கு பர்தா தேவையா என்ற விவாதம் 200 தொலைக்காட்சி நடத்தப்பட்ட போது அதற்கு கடுமையான கண்டன குரல் எழுந்து அந்த விவாதம் நிறுத்தப்பட்டது. உங்களுக்கு மறந்திருக்காது? நிச்சயமாக எனக்கு மறக்காது. ஏனென்றால் நானும் அந்த விவாதத்திலே பங்கு கொண்டவன். நீங்கள் தான் சொன்னீங்க தாலி பற்றிய விவாதம் அனுமதிக்கப்பட வேண்டியதான், கருத்து சுதந்திரம் ஊடகங்களுக்கு உண்டு என்று. தாலி பற்றி விவாதிக்கலாம், பர்தா பற்றி விவாதிக்கக்கூடாதா? நிச்சயமாக பர்தா பற்றி விவாதிக்க வேண்டும். நான் சொல்வதற்கு முன்பே நீங்கள் கேள்வி பாய்ந்து விட்டது. அந்த குறிப்பிட்ட தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சியில அந்த விவாதத்திலே நானும் பங்கு கொண்டிருந்தேன். ஆனால் அந்த விவாதம் ஒளிபரப்பாகவில்லை என்பது உண்மை. அதை ஒரு சில சிறு குழுக்கள் சொன்னதை வைத்துக் கொண்டு அந்த தொலைக்காட்சி நிறுவனம் அந்த முடிவை எடுத்து விட்டது என்பதுதான் நியாயம். இல்லாவிட்டால் ஒரு நிமிடம், தாலி பற்றி விவாதம் நிறுத்தப்பட்டால் மத்தியில் ஆட்சியில் இருப்பவர்கள் நீங்க இழுக்கிறீங்க. பர்தா பற்றிய விவாதம் நிறுத்தப்பட்டால் சிறு குழுக்கள் இதை ஓரமா செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி சொல்றீங்க. ஆமா, நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான் மத்திய அரசை எதுக்கு இழுத்தேன்? இவங்களுக்கு அந்த கருத்தை பரப்ப வேண்டும் என்றால் மத்திய அரசின் ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் தங்களுடைய கருத்தை நிலைநாட்டுவதற்கு ஏராளமான வழிகள் இருக்கின்றது என்று சொன்னேன். அந்த மாதிரியான ஒரு வழிமுறைகள் சிறுபான்மை மக்களுக்கு இல்லை என்பது ஒரு பக்கம் இருக்க, சிறு குழுக்கள் என்று நான் ஏன் குறிப்பிட்டேன்? இல்ல, நான் ஒரு நிமிடம் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த விவாதமே தேவையில்லை என்றால் நான் அந்த கருத்தரங்கத்தில் பங்கு கொண்டிருக்க மாட்டேனே. மக்களை வைத்துக் கொண்டு இரு சாரார், ஒரு சாரார் பர்தா தேவை என்று சொல்கிறார்கள், இன்னொரு சாரார் பர்தா தேவையில்லை என்று சொல்கிறார்கள். என்னை போன்று கருத்து சொல்வதற்காக 2-3 பேர் நடுநிலையாளர்கள் என்று நடுநிலையாளர்கள் சொல்லும் போது அந்த நிகழ்ச்சியில நடுவர்களை போன்று எங்களை அமர வைத்தார்கள். அந்த நிகழ்ச்சி என்ன என்று முழுமையாக தெரியாமலேயே ஒரு குழுவினர், சிறு குழுவில் ஒரே ஒரு குழுவினர் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டுங்கிறதுக்காக வேண்டி அந்த நிகழ்ச்சி இப்ப எப்படி ஒரு அந்த இந்த தாலி பற்றிய நிகழ்ச்சியினுடைய முன்னோட்டத்தை வெறுமனே பார்த்துவிட்டு ஒரு முடிவுக்கு வந்தார்களோ, அதே போன்று அந்த நிகழ்ச்சியினுடைய முன்னோட்டத்தை மட்டும் பார்த்துவிட்டு
அந்த முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழல். எனவே கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவாக ஊடகங்கள்ல இது போன்ற விவாதங்கள் தடை செய்யப்பட்டதுக்கு எதிராக கடுமையான ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் பங்கு கொண்டு நிறைய பேசுனீங்க, விளாவரியா பேசுனீங்க. அந்த பர்தா பற்றிய விவாதம் தடை செய்யப்பட்ட போது இதே போல கண்டன குரல் எழுப்பி இதை தடை செய்வதற்கு நீங்கள் யார் என்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினீர்களா? இல்ல, நாங்க ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எனக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக எனக்கு நினைவில்லை. ஏன் இல்ல, நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லையே. நடத்தினால் தானே. தாலி பற்றிய விவாதம் தடை செய்யப்பட்ட போது ஊடக சுதந்திரம் பற்றி விவாதம் வருகிறது, கேள்வி வருகிறது. அதில் ஜவாஹிருல்லா போய் பேசுகிறார். பர்தா பற்றிய விவாதம் வரும்போது அது தடை செய்யப்படும் போது ஜவாஹிருல்லா பேச மறுக்கிறார். ஜவாஹிருல்லா பேசியிருப்பார், எப்போது பேசியிருப்பார். இல்ல நான் பதில் சொல்றேன் பிரதர், ஒரு நிமிஷம். நான் ஜவாஹிருல்லா பேசியிருப்பார். ஜவாஹிருல்லா மட்டுமல்ல, எங்களுடைய இயக்கமும் எங்க அமைப்பினரும் சமுதாயத்தினரும் கூட பேசியிருப்பார்கள். எப்போது பேசியிருப்பார்கள் என்றால், இன்று இந்த தாலி குறித்த அந்த தொலைக்காட்சிக்கு முன்பு நடந்தது போன்ற வன்முறை வெறியாட்டத்தை பர்தா போன்ற அந்த நிகழ்ச்சி தொடர்பாக யாராவது நடத்தியிருந்தால் நிச்சயமாக பேசியிருப்போம். நிச்சயமாக அந்த ஊடகத்துக்கு ஆதரவாக வீதிக்கு வந்திருப்போம். இல்ல, வன்முறை நடந்தா அது இந்து இயக்கமா, இஸ்லாமிய இயக்கமா, பாரதிய ஜனதாவா, காங்கிரஸா, அதிமுக கேள்வி இல்ல. வன்முறை வெடித்தால் அது தண்டனைக்குரிய குற்றம், அது தனிக்கதை. நான் கேட்கறது இது போன்ற விவாதங்கள் கேள்விக்குள்ளாக்கப்படுவது. கருத்து சுதந்திரம் பற்றி பேசுறோம். நம்ம அந்த தொலைக்காட்சி மேல குண்டு வீசின பற்றி விவாதம் விளைவே இல்லை. அது யாருமே கேள்வி கேட்க முடியாத விஷயம், அது தண்டனைக்கு உள்ளாக வேண்டிய விஷயம். யார் பண்ணாலும் அதுல செகண்ட் தாட் யாருக்குமே கிடையாது. நான் கேட்கறது இது போன்ற விவாதங்களுக்கு எதிர்ப்பு கிளம்புவது. அதுல அதுதான் அடிப்படை. தாலிக்கு பற்றி ஒரு விவாதம் தேவையாங்கிறது அவங்களுடைய சிந்தனை, பர்தா பற்றிய விவாதம் தேவையாங்கிறது இவங்களுடைய சிந்தனை. அந்த விவாதம் தடைப்பட்டது இறுதியில. அப்ப பங்கேற்றவர்களின் முறையில் நீங்க பகிரங்கமாக நான் விவாதத்தில் பங்கேற்றிருக்கிறேன், விவாதம் நல்லபடியாக தான் இருந்தது, ஒரு சிந்தனை போக்கு புதிய சிந்தனைகள் வர வேண்டும், நல்லதுதான் சொல்லிட்டு நீங்க ஆதரவு குரல் கொடுத்து நீங்க பகிரங்கமான ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் இருக்கிறார். அவர் எல்லாத்துக்கும் சமமா குரல் கொடுப்பாருன்னு சொல்லலாம். பர்தா பற்றி பேசும்போது அமைதியாக இருப்பார், தாலி பற்றி பேசும்போது கருத்து சுதந்திரம் பேசுவார். இல்ல, அப்படி அல்ல. தாலி பற்றிங்கிறதுனால இது ஒரு தேவையில்லாத ஒரு முத்திரையை குத்த முயற்சி செய்வதாக நான் நினைக்கின்றேன். இல்ல, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதாவது அந்த பர்தா சம்பந்தமான விவாதம் அதோடு நடக்கவில்லை. இந்த தாலியை பற்றிய விவாதம் நடத்திய அதே தொலைக்காட்சியில பர்தாவை பற்றிய விவாதம் நடைபெற்றது. அப்போது ஒரு குறிப்பிட்ட குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதையும் மீறி அந்த அவர்கள் நாங்க எந்த நிகழ்ச்சியில என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சொன்ன பிறகு அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கின்றது. அது போன்ற ஒரு பொறுமை, ஒரு சகிப்புத்தன்மை இந்த தாலி விஷயத்துல இல்லையே. அதாவது ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விவாதம், அதாவது இந்த தாலி தொடர்பான விவாதம் வெறுமனே நின்று இருந்திருந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்பட்டிருக்காது. இந்த விவாதத்தை நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் அந்த தொலைக்காட்சியும் அதை சார்ந்தவர்களும் தாக்குதலுக்கு இலக்காகும் போதுதான் பிரச்சனை வருகிறது. அப்போதுதான் குரல் எழுப்ப வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இது போன்ற ஒரு நிலை அந்த நிகழ்ச்சி 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற போது இல்லையே. அந்த நிகழ்ச்சியை நிறுத்திட்டாங்க, அவ்வளவுதான். வன்முறை பற்றி விவாதம் அந்த நிகழ்ச்சியை நான் இன்னொன்றையும் சொல்ல விரும்புறேன். அந்த நிகழ்ச்சி அதாவது அந்த நிகழ்ச்சி இப்போ இன்னைக்கு படப்பிடிப்பு நடத்துகிறோம். இந்த நிகழ்ச்சி உடனடியாக தந்தி தொலைக்காட்சியில ஒளிபரப்பாக போகிறது. அந்த நிகழ்ச்சி நான் பங்கு கொண்ட அந்த பர்தா தொடர்பான நிகழ்ச்சி உடனடியாக ஒளிபரப்பான நிகழ்ச்சி அல்ல. அது மாதக்கணக்கில் ஒரே ஷூட்டிங்ல பல எபிசோடுகளை எடுத்து பிறகு போடுவாங்க. அந்த நிகழ்ச்சியை எல்லாருக்கும் மறந்து போய்விட்டது. இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது நிச்சயமாக அது உங்க கடமை, அதை பண்ணிதான் ஆகணும். நான் அதை சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, கருத்து சுதந்திரங்கிறதுனால உடனடியாக தாலிக்கு எதிரான நிகழ்ச்சி, அதனால மனித மக்கள் கட்சி முன்னாடி வந்திருக்கின்றது என்று சொல்வது அபத்தமான கருத்து. நாங்கள் இந்த நிகழ்ச்சியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்பாடு செய்த பல கட்சியினரும் பங்கு கொண்ட அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு கொண்டதற்கான முக்கியமான காரணம், கருத்தை கருத்தால் எதிர்ப்போம். ஆனால் கருத்தை எதிர்ப்பதற்கு வன்முறையை கையாளும் போது அப்போது நிச்சயமாக குரல் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் களத்தில் வந்தோம். விஸ்வரூபம் படம் வந்த போது அதற்கு நீங்க கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. படம் ரிலீஸ் ஆகல, பெரிய பஞ்சாயத்து வந்துச்சு. சென்னைக்குள்ள புறநாள் கோயிலக்கூடிய ஒரு தியேட்டர் தாக்கப்பட்டது. அது வன்முறை இல்லையா? அது மிரட்டல் இல்லையா? கமல்ஹாசன் நான் இந்த நாட்டை விட்டே ஓடி போறதா ஒரே கதின்னு சொல்லி சொன்னார். அது சகிப்புத்தன்மை பெற்ற கேள்வி அங்க வரலையா? நிச்சயமாக நல்ல கேள்வி, விளக்கம் அளிக்க வேண்டிய கேள்வி. விஸ்வரூபத்தை எதிர்த்த ஜவாஹிருல்லாவுக்கும் மனித மக்கள் கட்சிக்கும் அல்லது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்கும் இப்போது என்ன தார்மீக உரிமை என்கின்ற அடிப்படையில் எழுப்பட்ட நல்ல கேள்வி. ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். இந்த கேள்வி கேட்டதுக்காக முதலில் நன்றி. விஸ்வரூபம் என்ற அந்த திரைப்படத்துக்கு எதிராக நாங்கள் எந்த அடிப்படையில்
எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தோங்கிறத முதல்ல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா அது மிக தெளிவாக தெரியப்பட வேண்டிய ஒரு உண்மை. தொடர்ச்சியாக தமிழ் சினிமாக்களில் ஒரு சாரார் முஸ்லிம்களை பயங்கரவாதிகளாகவும் எப்போதுமே குண்டை இடுப்பில் கெட்டிக்கிட்டு செல்லக்கூடியவர்களாகவும் அப்பாவி மக்களை கொல்லக்கூடியவர்களாகவும் அப்படிப்பட்ட ஒரு சித்திரம் தொடர்ச்சியாக வரையப்பட்டு அதனுடைய பினாக்கிலாக அதனுடைய உச்சமாக விஸ்வரூபம் படம் வந்தது. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பராசக்தி படத்துல ஒரு பூசாரி வில்லன். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பௌத்தரி இயக்கங்கள் இவ்வளவு பெரிய பளபளப்பா இல்லாத ஒரு காலத்துல அது அப்ப உடனே இந்துக்களை பூரா நீங்க விமர்சனம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வில்லன் கேரக்டர், அவ்வளவுதான். அதையே நம்ம மதத்தோட நம்ம தொடர்பு உண்மை. அதாவது நீங்க சொல்ற உண்மை. இது சம்பந்தமான விவாதங்களை ஏற்கனவே பேசியிருக்கோம், உங்களோடய பேசியிருக்கின்றேன். இப்ப என்ன பிரச்சனை என்னன்னா, உங்க கேள்விக்கு நான் பதில் வர்றேன். ஆனா நாங்க எடுத்தது என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி எங்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள் அல்லது எங்களோடு சேர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் விஸ்வரூபம் தொடர்பான விஷயத்தில் எந்த ஒரு வன்முறையிலும் ஈடுபடவில்லை. அந்த வரி தான் எனக்கு போதும். பாரதிய ஜனதா இந்த விவாதம் தொடர்பான பிரச்சனையில எங்கேயாவது குண்டு வீசிச்சா, எங்கேயாவது கல்லெறிஞ்சதா, வன்முறையில் ஈடுபட்டதா, இல்ல கைது செய்யப்பட்டவர்கள் ஒருத்தராவது பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்களா? நான் பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி விஸ்வரூபம் தொடர்பான எதிர்ப்பை நாங்கள் தியேட்டர்களுக்கு முன்னாடியோ அல்லது வேறு எங்கேயும் காட்டவில்லை. நாங்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்கள்ங்கிற மாதிரி எங்களுடைய உணர்வுகள் புண்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்தோம். காவல்துறை ஆணையாளரிடம் புகார் தெரிவித்தோம். தமிழக அரசாங்கத்தினுடைய உள்துறை செயலாளரிடம் புகார் தெரிவித்தோம். இதுதான் நடந்ததை தவிர நாங்களாக நீங்க கேட்ட கேள்வி ஒரு திரைப்படம் தானே போட்டுமேங்கிற என்ன உங்களுக்கு இல்லையா? கருத்து நீங்க அப்ப கவலைப்படல. இல்ல, திரைப்படம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரே ஒரு கிராமத்தின் வழக்குல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அந்த தீர்ப்புல சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றம் ஒரே ஒரு கிராமத்தில் கொடுத்த அந்த தீர்ப்பை பற்றி பல்வேறு செய்திகள் வருகின்றது. இந்த செய்தி மட்டும் பரவலாக ஊடகங்களில் வரவில்லை. உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் சொன்னார்கள், ஒரு இருட்டறையில் மிகப்பெரிய வெளிச்சத்துடனும் மிகப்பெரிய ஒளியுடனும் ஒரு கருத்து சொல்லும் போது அது நிச்சயமாக மக்களுடைய உள்ளங்களில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எனவே திரைப்படத்தை எடுக்கக்கூடியவர்களுக்கு there is a social responsibility, அவர்களுக்கு சமூக பொறுப்பு இருக்கின்றது என்று சொல்கிறது. எனவே ஒரு திரைப்படம் நானே சொல்ல முடியாது. இல்ல, அடுத்தாப்ல நீங்க பிஜேபி பத்தி சொன்னீங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்ல. அதே விஷயம் கேட்பேன், பதில் வாங்காம நான் பதில் சொல்லிடுறேன். ஐ படத்துல டாக்டர் வில்லன் ஆகிறார். டாக்டர் எல்லாம் போர்க்கொடி தூக்கி எங்களை நீங்க இழிவுபடுத்துறீங்கன்னு சொன்னா, அதாவது முதலாவதாக விஸ்வரூபத்துக்கு எதிராக நாங்கள் காட்டிய இந்த எதிர்ப்பு ஜனநாயக ரீதியான எதிர்ப்பு. திரையரங்கம் தாக்கப்பட்டது. திரையரங்கம் தாக்கப்பட்டதுக்கு அந்த செய்தியெல்லாம் நான் வெளிப்படையா அங்க பேச விரும்பல. அந்த தாக்குதல் நடத்தியவர்கள் முஸ்லீம்கள் அல்ல, முஸ்லீம் இயக்கங்கள் அல்ல. அது பிறகு நடந்த விஷயம். அதுக்குள்ள வேற ஒரு அரசியல் இருக்கு, அதை நான் பேச விரும்பல. அது தேவையில்லாத ஒண்ணு. ஆனால் நீங்க கேட்டீங்க, இந்து முன்னணியை சேர்ந்தவங்க மட்டும்தான் கைது செய்யப்பட்டாங்க, இதுல பிஜேபிக்கு என்ன பங்கு இருக்கின்றது, எப்படி பங்கு இருக்கின்றது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக போய் சிறைச்சாலையை பார்த்தவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அதேபோல திரு ராமகோபாலன் அவர்கள் இந்த தாக்குதலை நியாயப்படுத்தி அறிக்கை வெளியிட்டார் என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது. தாக்குதலை நியாயப்படுத்துகிறார் என்றால் அவர் சொல்லக்கூடிய கருத்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு தெளிவா புரிய முயற்சி பண்றேன். அந்த டிபன் பாக்ஸ் குண்டு வீசப்பட்டது வேற ஒரு சம்பவம், வேற ஒரு இயக்கம். அது 3 நாள் கழித்து. அதான் ஆர்ப்பாட்டம் நடத்தியது வேற ஒரு சம்பவம், வேற ஒரு இயக்கம். நீங்க சொன்ன போய் பார்த்துட்டு வந்த சம்பவமும், நீங்கள் சொன்ன அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவாக ராமகோபாலன் பேசியதும் ஆர்ப்பாட்டம் பற்றியது. குண்டு வீசியது குண்டு வீச்சை பற்றி சொல்லல. ஆர்ப்பாட்டத்தை பற்றி தான் நான் சொல்ல வரேன். நான் 8ஆம் தேதி மார்ச் 7ஆம் தேதி போய் முதல்ல ஒரு பிரச்சனை பண்றாங்க. மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினத்துல தான் இந்த தாக்குதல் நடைபெறுகிறது. அதற்கு பிறகுதான் திரு ராமகோபாலன் அவர்களுடைய அறிக்கை வருகிறது. அதனுடைய தூண்டுதலாக தான் பிறகு வந்த டிஃபன் குண்டு வெடிகுண்டையும் நான் பார்க்கிறேன். இது மட்டும் இல்லாம ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுல சென்னை மாநகர காவல்துறை, தமிழக காவல்துறைக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், வெறுமன அம்புகளை மட்டும் பிடிச்சிருக்காங்க, ஏதவர்களை விடவில்லை. இதே ஒரு சம்பவம் நியாயத்தின் அடிப்படையில் கேட்கின்ற ஒரு முஸ்லீம் அமைப்பு, ஏதோ ஒரு முஸ்லீம் அமைப்பை சார்ந்தவர்கள் இது போன்ற ஒரு தாக்குதலை நடத்திவிட்டால் அதோடு நின்றிருப்பார்களா? தமிழக வரலாறு என்ன சொல்கின்றது என்றால், ஏதாவது ஒரு பெரிய விபத்து நடந்தாலும்
அம்புகளை மட்டும் பிடிப்பதில்ல, அதுக்கு பின்னாடி யார் கான்ஸ்பிரசி சதி திட்டத்தில் யார் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் பிடிச்சிருக்காங்க. 120B கீழ பல ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காங்க. எனவே இந்த தாக்குதலை பேசுறீங்க. நீங்க ரொம்ப கவனமா இதை ரெண்டையும் கிளப் பண்ண பாக்குறீங்க. வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் சொன்னீங்க. ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு நிச்சயமா கட்சி தலைவர் கைது பண்ற வழக்கம் நம்ம ஊர்ல இல்ல. வெடிகுண்டு தாக்கல் நடந்துச்சுன்னா அதுக்கு 120B நீங்க சொல்லக்கூடிய குற்றச்செயல் பின்னணி யார் இருக்காங்கன்னு சொல்லி வேறு வரைக்கும் பாய்வாங்க. அது வழக்கமா இருந்திருக்கு. இது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறது கட்சி தலைவர். மதுரையில அதிமுக ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. அங்க ஒரு வன்மை வெடிக்குன்னு ஜெயலலிதா கைது பண்ணு சொல்லி நான் அப்படி சொல்ல வரல. ஆர்ப்பாட்டத்துல தான் நான் சொல்ல வந்த செய்தி என்னன்னா, புரோவோகேட்டர்ஸ் இதை தூண்டி விட்டவங்க யார் அப்படிங்கறது பார்க்கணும். தூண்டி விட்டதனுடைய விளைவு ஒன்று ஆர்ப்பாட்டம் அல்ல, வன்முறை போராட்டம் தொலைக்காட்சி நிலையத்துக்கு முன்னால் நடைபெற்றது. இரண்டாவது நடந்தது வேற ஒரு குரூப். இன்னைக்கு மிக வசதியாக சங்க பரிவார் டிவிஷன் ஆஃப் லேபரை ரொம்ப அழகாக செய்யறாங்க, வேலையை பகிர்ந்து கொள்றதுல. இன்னைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்து முன்னணிங்கிறது நாம் அறிந்த ஒரு சங்க பரிவார் அமைப்பு. அதுக்கு பிறகு இந்து மக்கள் கட்சி வந்தது. இந்து மக்கள் கட்சியிலிருந்து இன்று இந்து இளைஞர் சேனா என்று வந்திருக்கின்றது. நாம் அறிந்த அமைப்பு இந்து மகாசபை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அகில பாரத இந்து மகாசபை. இப்படின்னு பல்வேறு பெயர்கள்ல அமைப்புகளை உருவாக்கிவிட்டு அந்த அமைப்பினர் வன்முறையில் ஈடுபடும் போது இவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் என்று வசதியாக இந்த விஷயத்தை நீங்க ஆழமா ஆய்வு செய்யக்கூடியவங்க. நீங்க சொன்ன இயக்கங்களுடைய பேர்ல இந்து முன்னணியை தவிர மத்த எதுவுமே சங்க பரிவார அமைப்புங்கிறதுல வராதுங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க விமுகனே தான் நீங்க சொல்றீங்க. இல்ல தெரியாது என்று சொன்னா இந்து மக்கள் கட்சியோ நீங்க சொல்லக்கூடிய சேனாவோ அந்த சேனாவோ இந்த சேனா எதுவுமே சங்க பரிவார் அப்படிங்கிற அமைப்புக்குள்ள வராது. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது இதுக்குதான் நான் சொன்னேன், மிக மிக நுட்பமாக மிக தெளிவாக தங்களுடைய பணிகளை செய்வதற்காக வேண்டி பல குழுக்களை உருவாக்குகிறார்கள். அந்த குழுக்கள் சில காரியங்களை செய்யும் போது வசதியாக சங்க பரிவாரை சார்ந்தவர்கள் இல்லன்னு சொல்லுவாங்க. ஆனா தொலைக்காட்சி விவாதங்கள்ல சங்க பரிவார் என்ன உதாரணமாக கர்வாபிசியை செய்யறது யாரு? கர்வாபிசி அறிவித்தது RSS. ஆனா அதுக்கு ஆதரவா பேசிக் கொண்டிருப்பவர் நம்ம தொலைக்காட்சியில யாரு? அர்ஜுன் சம்பத். 2 நிமிஷம் இவர் சங்க பரிவாரை சேர்ந்தவர். 2 நிமிஷம் முன்னாடி திரு ஜவாஹிருல்லா சொல்றார், நாங்க அந்த பர்தாவுடைய விவாதத்தை நாங்க தடை செய்யல, அது ஒரு சிறு குழு சொல்றாரு. அவங்க பாஜக காரங்க என்ன சொல்லுவாங்க, அவர்களும் இஸ்லாமியர்கள் இவர்களும் இஸ்லாமியர்கள், இவர் தான் பங்கேற்றாங்க, இவர் அமைதியா இருந்துட்டார், அதை பத்தி தடுக்கல, அதை ஏன்டா ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கேன்னு கேட்கல, இவருக்கும் அவருக்கும் தொடர்பு நடத்தலையே. அதான் சொல்ல, நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்தல, அவங்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தலையே, அவங்க தடுத்துட்டாங்களே, பர்பஸ் சால்வ்டு. அவங்க பேசுறாங்க நிறுத்துறாங்க. ஜவாஹிர்லா சொல்றார் அது ஒரு சிறு குழுன்னு. இதே இந்து முன்னணி செய்யும் போது சிறு குழு எல்லாம் கிடையாது, அவங்க எல்லாம் ஒரே கூட்டு அப்படின்னு சொல்றீங்க. அதாவது ஒரு கேட்பதற்கு மிக நியாயமான கேள்வி, ஆனா அதுல வேறுபாடு உண்டு. ஏனென்றால் சங்க பரிவார் என்பது ஒரு ஆர்கனைஸ்டு, திட்டமிட்ட ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்புக்கு என்று சில லட்சியங்கள், சில குறிக்கோள்கள், சில கோட்பாடுகள் உண்டு. அந்த லட்சியங்களை அடைவதற்காக வேண்டி அவர்கள் வழிமுறைகளையும் தெளிவாக செய்கிறார்கள். அப்படிப்பட்ட வழிமுறைகளில் ஒன்றுதான் சங்க பரிவார் என்று சொல்லி சில அமைப்புகளை வைத்துவிட்டு அதற்கு வெளியே சில பெயர்களை உருவாக்கி செயல்படுவது. அதுபோன்ற ஒரு நிலை முஸ்லிம் சமுதாயத்தில், சிறுபான்மை சமுதாயத்தில் இல்லையே. இங்க அப்கோர்ஸ் ஒரு ஜனநாயக நாட்டில் நான் ஒத்துக்கொள்கிறேன், முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, யாருக்கும் அமைப்புகளை உருவாக்கக்கூடிய ஜனநாயக உரிமை இருக்கின்றது. யாரையும் அமைப்பு அமைக்கக்கூடாதுன்னோ இந்த பேரை பயன்படுத்தக்கூடாதோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு அல்ல. யார் வேண்டுமென்றாலும் எந்த அமைப்பையும் உருவாக்க முடியும். இதில் சில பேர் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக, அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக சில நேரங்கள்ல எதை செய்தால் மீடியாக்களுடைய ஊடகங்களுடைய கவனம் தங்கள் பக்கம் திசை திரும்புங்கிறத வைத்துக் கொண்டும் செயல்படக்கூடியவர்கள் இருக்காங்க. அந்த அடிப்படையில தான் நான் சொன்னேனே தவிர, ஆனால் இந்த சங்க பரிவாரை பொறுத்த வரைக்கும் அதற்கும் நான் சொன்ன முஸ்லிம் அமைப்புகள் சொல்லும் போது, சிறு குழுக்கள் என்று சொல்லும் போது அதற்கும் வித்தியாசம் இருக்கு. இது யாரும் திட்டமிட்டு பிளான்டாக ஒரு நல்ல தூர நோக்கத்துடன் செயல்படக்கூடிய ஒன்று அல்ல. ஆனா சங்க பரிவார் அப்படி செயல்படுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. தௌஹீத் ஜமாத்துக்கும் தமுமுகவுக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கும் ஒவ்வொரு பல்வேறு அமைப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும். ஆனா இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு கருத்து வந்தா இந்த அத்தனை அமைப்புகளும் ஒரே குரலில் வருகின்றன. நீங்கள் சொல்லக்கூடிய சிறு குழுக்கள், இஸ்லாமிய அமைப்புகள சிறு குழுக்கள் யாராவது ஒரு தவறு அப்படின்னு நினைக்கக்கூடிய செஞ்சாங்கன்னா கண்டிக்கக்கூடிய எண்ணம், துணிச்சல் எந்த பெரிய இஸ்லாமிய இயக்கத்துக்கும் வருவதில்லை. அப்ப இது ஒரு கூட்டான ஒரு செயல்பாடு கிடையாது. நிச்சயமாக தவறு. நான் ஒன்றை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
நீங்கள் குறிப்பிட்ட அமைப்புகள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பார்வை இருந்துச்சுன்னா பல்வேறு அமைப்புகள் இருந்திருக்க தேவையில்லை. ஏன் நாங்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்று தனியாக செயல்படுகிறோம் என்றால் எங்களுக்கென்று ஒரு பார்வை இருக்கின்றது. நிச்சயமாக இந்த நாட்டிலே, ஒரு ஜனநாயக நாட்டிலே, ஒரு மதசார்பற்ற நாட்டிலே வாழும்போது முஸ்லிம்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பிற மக்களுடன் பழக வேண்டும், அவர்களுடன் எப்படிப்பட்ட சிறப்பான உறவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான எங்களுடைய பார்வையும், மற்ற நீங்கள் குறிப்பிட்ட அமைப்புகள் மட்டுமல்ல அதை தாண்டி இருக்கக்கூடிய அமைப்புகளுடைய பார்வைகளுக்கும் இடையில ஏராளமான வேறுபாடுகள் இருக்கின்றது. நாங்கள் கண்டிக்காமல் இல்லை, கண்டித்திருக்கின்றோம். சில நேரங்களிலே பகிரங்கமாக பத்திரிகைகள் வாயிலாகவும் நாங்கள் பேசியிருக்கிறோம், எழுதியிருக்கின்றோம். இதன் காரணமாக பல பட்டப்பெயர்களையும் நாங்கள் வாங்கியிருக்கின்றோம் என்பதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இல்ல, இது வெகுஜனங்களுக்கு தெரியக்கூடிய விஷயமா இருக்குதா? நீங்க ஏதாவது ஒரு 4 சோற்றுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயமா இருக்குதா அப்படிங்கிற எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனை மட்டும் ஏற்கனவே நான் சொன்னேன், அதை நீங்க சிறு குழுக்கள் சொல்லிட்டீங்க. இந்த பக்கம் வந்து அது பாரதிய ஜனதாவுடைய கூட்டு சதி, அந்த பக்கம் வந்து பரதாவுக்கு எதிராக வந்து ஒரு சிறு குழு சொல்லிட்டீங்க. கவர்னர் மாளிகை முன்பு நாங்கள் வந்து மாடு அறுக்கும் போராட்டம் நடத்துறாங்க. இது வந்து சிலருடைய உணர்வை புண்படுத்தும், நீங்க பகிரங்கமா கண்டிக்கல. நிச்சயமாக இது போன்ற செயல்பாடுகள், அதான் நான் குறிப்பிட்டேன், இது போன்ற செயல்பாடுகள் வந்து ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானதும் அல்ல, அறிவுபூர்வமானதும் அல்ல என்பது எங்களுடைய தெளிவான வெளிப்பாடு. இதை வந்து நாங்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி பப்ளிக்காக வந்து பத்திரிகை அறிக்கை வெளியிடலங்கிறது உண்மைதான். நான் வந்து அதை நான் முடிக்கிறேன். பாருங்க, அதாவது பப்ளிக்காக வந்து எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு வரம்பு இருக்கின்றது. உள்நோக்கம் நிச்சயமாக உள்நோக்கம் கொண்டது அல்ல. நான் முடிச்சிடறேன். பப்ளிக்காக, அதாவது சில ஒரு குறிப்பிட்ட அந்த அமைப்பு செய்யக்கூடிய போராட்டங்கள் நீங்க பாத்தீங்கன்னா தெளிவாக தங்களை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும், நாங்க ஒருத்தன் இருக்கோங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி சில விஷயங்களை வந்து செய்கிறார்கள். இது வந்து ரொம்ப ஃப்ரிஞ்ச் குரூப், ரொம்ப ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி என்ற ஆங்கிலத்தில் அழகான வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இதையெல்லாம் வந்து நாங்க வந்து பெரும் சமூகத்துல இந்த சமூகம் அங்கீகரித்திருக்கின்றதா? அந்த போராட்டத்தில் எத்தனை முஸ்லீம்கள் போனாங்க? காவல்துறைக்கும் தெரியும், ஊடகத்துக்கும் தெரியும் அவங்க என்ன செய்யறாங்கன்னு. இது முழு முஸ்லீம் சமுதாயத்தினுடைய அங்கீகரிப்புடன் நடக்கக்கூடியதல்லங்கிறது தெரியல. தமிழகத்திலையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மிக பெரும்பாலான அளவில் அமைதியை மட்டுமே விரும்புகிறார்கள், இணக்கமாக செயல்பட விரும்புகிறார்கள். அப்படிங்கிற யாருக்கு மாற்று கிடையாது. அப்படி இருக்கிறனால தான் இந்தியா அமைதியா இருக்காது, செகண்ட் தாட்டே கிடையாது. ஆனா சிலர் அப்படி இருக்கிறாங்க. எப்படி நீங்க சொன்ன மாதிரி இந்து இயக்கங்கள் என்ற பேர்ல சிலர் இருக்கிறாங்களோ, அதே மாதிரி இஸ்லாமிய இயக்கங்கள் பேர்ல சிலர் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது பெரிய நிறுவனங்கள், பெரிய இயக்கங்கள் நீங்க கண்டிக்காம இருக்கிறீங்க. 3 மாதம் கூட ஆகாத ஒரு அமைப்பு இந்த வெடிகுண்டு வீச்சு தாக்கல் நடத்தியது. அவங்க வந்து முந்தானேத்து வந்த அமைப்பு. அதுக்கு நீங்க பாரதிய ஜனதாவை இழுக்கிறீங்க, சங் பரிவார் இழுக்கிறீங்க, RSS இழுக்கிறீங்க. ஆனா வந்து ஒரு அமைப்பு வந்து பகிரங்கமாக உங்களால் பெயர் அறியப்பட்ட ஒருவர், ஒரு புதுமையான ஆள் கிடையாது, வெளியிருந்து இங்கிருந்து வந்த ஆள் கிடையாது, இங்க ஏற்கனவே தமிழகத்தில் இருந்து அரசியல் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர், அவருடைய அரசியல் வேறு மாதிரி இருக்கலாம். அவரை நீங்கள் பகிரங்கமாக கண்டிக்க மறுக்கிறீர்கள் இஸ்லாமியர் என்ற ஒரே இல்ல, கண்டிப்பா இல்ல. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பயங்கரமாக கண்டிக்கின்றேன். காரணம் வந்து இல்ல, ஒரு நிமிஷம் கேட்டு பெற வேண்டியிருக்கு. இல்ல, கேட்டு பெற வேண்டிய அவசியம் இல்ல. அது வேணா நீங்க ஸ்டூடியோல கேட்டதுனால எங்களுடைய, அதாவது ஒன்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், எந்த செய்தியை எங்கே எப்போது சொன்னால் அது எஃபெக்டிவா இருக்குங்கிறது தெளிவாக நான் புரிய கொள்ள விரும்புகின்றேன். பள்ளிவாசல்கள்ல, மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல, பல்வேறு இடங்கள்ல இது போன்ற செயல்பாடுகள் இந்த சமுதாயத்துக்கு எந்த வகையிலும் பலன் தராதுங்கிறத நாங்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்கிறோம். அதன் காரணமாக தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமான மக்களால் நேசிக்கப்படக்கூடிய, ஒரு குக்கிராமங்களிலும் நேசிக்கப்படக்கூடிய அமைப்பாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. நம்ம ஊடகங்களை தாக்குறது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன போல இந்திய இயக்கங்கள் தாக்குறது முதல் முறை அல்ல. இது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா ஊடகங்களை தாக்காத அமைப்பே இல்லைன்னு நான் சொல்லுவேன். இதே மார்க்சிஸ்ட் கட்சி, எந்த கட்சி நீங்க வந்து இந்த ஊடக சுதந்திரம் பற்றி பேசியதோ அதே மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு தனியார் தொலைக்காட்சியை கடுமையா போய் உள்ள தாக்கியது. அவர்களை பற்றிய ஒரு கருத்துரை வந்தபோது அதே மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு வார பத்திரிகையில வந்து ரஷ்ய புரட்சியாளர் ஸ்டாலின் பற்றி பேசும்போது உள்ளே வன்முறையில் ஈடுபட்டது. அவர்கள் வந்து ஊடக சுதந்திரம் பற்றி பேசுறாங்க. இதே மார்க்சிஸ்ட் கட்சி அது செய்திருக்கிறது. அது உங்களுக்கு தெரியாதா? இல்ல, நீங்க வந்து இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் மத்தியில் ஆட்சி மாற்றம் நடைபெற்ற பிறகு தொடர்ச்சியான இந்த தாக்குதல்கள், மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு தொலைக்காட்சியை தாக்கல் நடத்துவது, மார்க்சிஸ்ட் கட்சி இந்த பாருங்க ஒரு வாரங்கள் தாக்குதல் நடத்துவது, இதற்கும் இல்ல, அந்த தாக்குதல்களை நான் வந்து நியாயப்படுத்த வரவில்லை. ஐ எம் நாட் டிஃபெண்டிங் தம். அது யார் நடத்தினாலும், எங்க கட்சிக்காரங்க நடத்தினாலும் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் கருத்தை கருத்தால் தான் வந்து
எதிர்கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு வன்முறை நிச்சயமாக ஒருபோதும் தீர்வாக அமையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனா ஊடகங்கள் பாரபட்சமாக செய்திகளை வெளியிடுவது இயல்பான ஒரு நிலைமையாக மாறிவிட்ட ஒரு சூழலையும் நாம் வாழ்கின்றோம் என்பதையும் புரிந்து கொள்ள. நீங்க ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க அவரவருக்கு அவருடைய கருத்தை வெளியிடுவதற்கு உரிமை இருக்கு. நீங்க நிகழ்ச்சி ஆரம்பத்தில் சொன்னீங்க. அப்ப ஒரு ஊடகம் பாரபட்சமா செயல்படுதுன்னா அங்க உங்களுடைய கருத்தை தெரிவிக்கிற வாய்ப்பு உண்டு. அங்க வன்முறை ஈடுபடக்கூடாதுங்கிறதா முக்கியமான விஷயம். அதான் உண்மை. அதான் நான் சொல்ல. அது எல்லா நமக்கு கருத்து வேறுபாடு இல்ல. அது ஏற்கனவே மற்ற கட்சிகள் செய்த போது ஜவாஹிருல்லாவோ மனிதநேய மக்கள் கட்சியாவோ தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமாவோ இல்லாமல் இருந்திருந்தாலும் கூட அப்போது இல்லாத கருத்து சுதந்திரம் பற்றிய கேள்வி இப்போது எங்கே வந்தது அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. இல்ல நிச்சயமாக இது இந்த ஊடகத்துக்கு மீதான ஒரு தாக்குதல்ங்கிறது வெறுமனே இந்த ஒரு சம்பவத்தின் மூலமான ஒரு தாக்குதலாக நான் கருதவில்லை. இதுக்கு பெரிய ஒரு ஹிஸ்டரி இருக்கின்றது. இதற்கு பெரிய ஒரு ஹிஸ்டரி இருக்கு. தொடர்ச்சியாக ஊடகத்துல சங்க பரிவாருக்கு எதிரான கருத்துக்களை உடைய செய்தியாளர்கள் அவர்களுடைய பணியிலிருந்து நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு தேர்தலுக்கு முன்பே அழுத்தம் கொடுத்தவர்கள் சங்க பரிவார் என்பதை ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது நீங்க குறிப்பிட்டீங்க. ஒரு தனியார் தொலைக்காட்சியில நேர்காணல் நடத்திட்டு இருந்தவர் அந்த வேலையிலிருந்து இல்லாம போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டதுன்னு அவர் பேசின விஷயம் சரி. நீங்க உடன்பாடு சொல்ல முடியுமா? அந்த வீடியோ நான் போட்டு காட்டுறேன். அவர் பேசின விஷயம் உங்களுக்கு உடன்பாடு இருக்கக்கூடிய விஷயமா? ஒரு செய்தியாளர் ஒரு செய்தியை சொல்லாம ஒரு தகவலை சொல்லாம கருத்தை பரிமாறாம அவர் ஒரு தூண்டும் விதமான ஒரு பேச்சை பேசினா நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? அதாவது ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிகழ்ச்சி எப்படிப்பட்டதுங்கிறத பார்க்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஒரு நிமிடம் அதாவது அது ஒரு க்ளோஸ் ரூம்குள்ள நான் முடிச்சிடறேன். எனக்கு அந்த பின்னணி தெரியும், அதனால சொல்ல வர்றேன். நான் அந்த வீடியோ பாத்துருக்கேன். நீங்க வீடியோ பாத்துக்கிறீங்க. வீடியோல பேசுனது பொய்ன்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா அது ஒரு பிரைவேட் மீட்டிங், அது பொதுக்கூட்டம் அல்ல. ஒரு பொது அரங்கத்துல ஒரு இந்திய குடிமகன்கிற மாதிரி ஒரு பிரதமர் வேட்பாளருடைய செயல்பாடுகளை விமர்சித்து பேசுவது எப்படி தவறாகும்? ஊடகவியலாளர் கைது செய்யப்பட்ட வரலாறே பார்த்திருக்கோம். நம்ம எந்த கட்சி விதிவிலக்கு இந்துத்துவ இயக்கங்கள் சங்க பிரிவு அமைப்புள்ள விதிவிலக்கான விஷயம் சொல்றது எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருந்திருக்குது. என்னுடைய கேள்வி இரண்டு. ஒன்று, இதே போல ஊடகம் தாக்கப்பட்டது, தந்தி டிவி தாக்கப்பட்டது. திரு ராஜபக்சேவுடைய பேட்டியை ஒளிபரப்பதற்கு மதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள், கல்வீசினார்கள், கண்ணாடி உடைத்தார்கள். தந்தி அலுவலகம் தாக்கப்பட்ட போது திரு ஜவாஹிருல்லா, மனிதநேய மக்கள் கட்சி, கருத்து சுதந்திரம் இதெல்லாம் எங்கே? முதலாவதாக ஒரு தகவலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களை அழைத்திருந்தார்கள் பங்கு கொள்வதற்கு. நாங்க வந்தோமா? என்னுடைய கேள்வி பங்கேற்கவில்லை தெரியும். அழைக்கப்பட்டோங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அனைவரும் அழைக்கப்பட்டார்கள். அதிமுக திமுக தவிர அனைவரும் அழைக்கப்பட்டார்கள் என்பது தெரியும். யார் யாரெல்லாம் அழைக்கப்பட்டார்கள், ஏன் மறுத்தார்கள் என்பது எனக்கு நாங்கிறது வரதாங்க. ஆர்ப்பாட்டம் பற்றின கேள்வி என்னுடையதல்ல. ஆர்ப்பாட்டம் பண்ண பரிபூர்ண உரிமை மதிமுக அனைத்து இயக்கங்களுக்கும் உண்டு. நாங்கள் அங்கு வன்முறை வெடித்ததே இதே மார்க்சிஸ்ட் கட்சி வன்முறை பற்றி பேசியதா? இதே தமுக மனிதநேய மக்கள் கட்சி கருத்து சுதந்திரம் பற்றி பேசியதா? அப்போது எங்கே போச்சு உங்களுக்கு கருத்து சுதந்திரம் பற்றி ஆதரவு? அதாவது கண்டிக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இல்ல, நாங்க கண்டிக்கலங்கிறது உண்மை. பட் எங்களுடைய கருத்தை நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்ல விரும்புகிறேன். கருத்து மாறுபாடு இருந்துச்சுன்னா அந்த கருத்தை கருத்தால் தான் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர அதற்காக வேண்டி வன்முறையை கையில் எடுப்பது எந்த விதமான பயனையும் தராதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டத்தில் நீங்க எப்படி சொல்றீங்க? மாடு இருக்கும் போராட்டத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள அது உணர்வை புண்படுத்தக்கூடியது ஒரு சில பிரெஞ்சு குரூப் செய்யக்கூடிய விஷயம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை நீங்க பதிவு பண்ணீங்க. நீங்கள் கலந்து கொண்ட இதே கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவான மார்க்சிஸ்ட் கட்சி ஏற்பாடு செய்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிட கழகத்துடைய தலைவர் திரு கி வீரமணி சொல்றார், நாங்க தாலி ஏற்கும் போராட்டம் நடத்துவோம், நாங்க மாட்டுக்கறி உண்ணும் போராட்டம் நடத்துவோம், நாங்க மாட்டுக்கறி உண்ணும் போராட்டம் நடத்துவோம் சொல்லி சொல்றாரு. அதை நீங்க கண்டிக்கலையே. இது அடுத்த உணர்வை புண்படுத்தக்கூடிய விஷயமா நீங்க சொல்லலையே. இல்ல இது இதுக்கும் அதுக்கும் வித்தியாசமா முடிச்சு போட வேண்டாம். அது திராவிட கழகம் அவர்களுடைய கொள்கை என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த கொள்கையை இல்ல அதை அவர் அறிவிக்கிறார். அதாவது இன்னைக்கு சுப்பிரமணிய சாமி ஒரு கருத்து சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கார்? பள்ளிவாசல்களும் தேவாலயங்களும் வெறும் கட்டடங்கள், அவற்றை இடிக்கலாம் என்று சொல்லி இருக்கிறார். இது எவ்வளவு மட்டகரமான கருத்து. அதை பற்றி நான் வரேன். நான் கேட்கிறேன் இதை ஏன் இவரு கண்டிக்கல, ஏன் இவங்க கண்டிக்கல, ஏன் அவங்க கண்டிக்கல என்று கேள்வியை என்கிட்ட கேட்க கூடாது. அதாவது திராவிட கழகம் கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்க. சுப்பிரமணிய சுவாமியுடைய கருத்தை இஸ்லாமியர்கள் மட்டும் எதிர்க்கல,
பாஜக தவிர அத்தனை அமைப்புகளும் கண்டிச்சிருக்காங்க, காங்கிரஸ் உட்பட, திமுக உட்பட எல்லா இதுதான் நிலைப்பாடு. நீங்க முஸ்லிம்களை பற்றி தானே பேசுறீங்க. மசூதியும் சர்ச்சை அவங்க பாத்துறாங்க சொல்லி யாரும் அமைதியா இருக்கல. ஜனநாயக நாட்டுல ஒருத்தோட உணவு அப்படிங்கும் போது இந்துக்களுக்கு எதிராக நீங்கள் பங்கேற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இந்துக்களுடைய உணர்வு புண்படுத்தும் வகையில் ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்படுகிறது. தாலி ஏற்கும் போராட்டம் போல இஸ்லாமியர்களுக்கு வந்து எதிரான ஒரு போராட்டம் அங்கு அறிவிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் இதே வார்த்தை சொல்லிப்பீங்களா? திராவிட கழகத்துக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, அவர்கள் கொள்கையை செயல்படுத்த சொல்லுவீங்களா? அதாவது இது வந்து ஒரு irrelevant question. இது வந்து ஒரு முற்றிலுமே பொருத்தமில்லாத ஒரு கேள்வி. திராவிட கழகம் என்பது என்னங்கிறது தெரியும். அவங்களுடைய எல்லா கொள்கையும் நாங்க ஆதரிக்கல. அவர்களுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கின்றது. அந்த கொள்கை வந்து இன்னைக்கு நேற்று தமிழ்நாட்டில் உருவான கொள்கை அல்ல. பல அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அவருடைய கடவுள் மறுப்பு வந்து நீங்க ஏற்றுக்கிறீங்க. அதான் நான் சொல்றேன், அவர்களுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கைகள் எல்லாம் எங்களுக்கு ஏற்புடையது அல்லன்னு நான் தெளிவாக சொல்றேன். அதனால அவங்க நடத்துறதுக்கெல்லாம் நாங்க எதிர்க்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நீங்க இருக்கும்போது நடந்த சம்பவத்துக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறது அவருடைய கடவுள் அவசியம் கிடையாது. அவருடைய கடவுள் மறுப்பு இந்து இயக்கம் சார்ந்து இந்து கடவுள் மறுப்பாளர் தெரிந்துதான் அவர் திராவிட கழகத்துடன் சேர்ந்து பல்வேறு விஷயங்கள்ல சமூக ரீதியான விஷயங்களை நாங்க பங்கு கொண்டு இருக்கிறோம். அவசியம் கிடையாது. உங்களுக்கு உத்தரவாதமா தெரியும் அவர் இந்து கடவுளை பற்றி விமர்சனம் செய்வார். தயவு செய்து வந்து ஜவாஹிருல்லாவை இந்து சமூகத்துக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்துறதுக்கு முனையாதீர்கள். ஒரு நாளும் கிடையாது. இந்து சமுதாயத்தின் உள்ள 90% இந்த நாட்டில அண்ணன் தம்பிகளாக மாமா மச்சான்களாக உறவு பேசி வாழ்வதற்கு விரும்பக்கூடியவர்கள். அவர்களுக்கு திரு வீரமணி பேசினது என்ன, ஜவாஹர்லாலுடைய கருத்து என்னங்கிறது மிக தெளிவாக தெரியும். எனவே இதற்கு வந்து ஏதோ ஒட்டுமொத்தமாக இந்துக்கு அந்த தாலி எரிப்பு போராட்டத்தில் அவர் அறிவித்த போராட்டத்தில் பங்கு கொள்வதில் இந்துக்களும் இருக்கதான் போறாங்க. அவர் கொடுக்கக்கூடிய மாட்டுக்கறி விருந்துல இந்துக்களும் தான் போக போறாங்க. இந்துக்களுடைய உணர்வை புண்படுத்த பகிரங்கமாக ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டது மட்டும் நான் தெளிவுபடுத்த. சுப்பிரமணிய சாமி வந்து சொன்னாங்க, ஏன் கோட் பண்ணீங்க? அவர் ஏதோ சொல்லிட்டு போற பேசாம போட வேண்டியது. சுப்பிரமணிய சாமி என்ன பேசுறான்னு அப்படியெல்லாம் விட முடியாது. காரணம் இல்ல, நான் சொல்ல வர்றேன். சுப்பிரமணிய சாமி இந்த கருத்தை இப்போது புதிதாக சொல்லவில்லை. அவர் ஏற்கனவே DNA என்ற ஒரு பத்திரிகையில இது தொடர்பாக எழுதி அது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையத்தில் பூனாவாலா என்பவர் கொடுத்த புகாரினுடைய அடிப்படையில் டெல்லி காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அக்யூஸ்டாக பெயில்ல தான் இருக்கார். திரும்பவும் அதே கருத்தை வந்து சொல்லியிருக்கார். சொல்லும் போது இன்னொன்றையும் சொல்கிறார், என்னன்னா நான் வந்து சவுதி அரேபியாவிலிருந்து எனக்கு ஆதாரம் இருக்கின்றது என்று சொல்கிறார். எந்த ஆதாரத்தை வைத்து பேசுகிறாங்கிறது தெரியல. தந்தி தொலைக்காட்சி ஏற்பாடு செய்தால் அவருடன் நான் விவாதம் செய்வதற்கு கூட தயாராக இருக்கின்றேன். ஏனென்றால் பள்ளிவாசல்கள் மிக புனிதமானது. அந்த புனிதமான பள்ளிவாசல்களை பற்றி திருக்குரான்ல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு புனிதமானது என்றால் நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த உலகத்தில் யார் ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறாரோ அவருக்கு ஏன்னா முஸ்லிம்களுக்கு மறுமை நம்பிக்கை உண்டு, சொர்க்கத்திலே இறைவன் ஒரு வீடு கொடுப்பான்ங்கிற அளவுக்கு புனிதமானது. அதே போல வந்து சர்ச்சுகளை பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். ஆக இந்த நாட்டில் வந்து சிறுபான்மை மக்களை வந்து கருவறுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துல தான் அவர் வந்து செய்து கொண்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாம எந்த முயற்சியும் உங்கள்ட்ட ஏற்கனவே சொன்னது போல சிறுபான்மை மக்கள் அமைதியாக இணக்கமாக இருப்பதால் தான் இந்த நாடு அமைதியாக. நான் என்ன சொல்ல வரேன், ஆனா நாங்க சுப்பிரமணிய சாமி சொன்னால் குற்றம், வீரமணி செய்தால் இல்ல. சுப்பிரமணிய சாமி சொன்னால் குற்றம்ங்கிறது அவர் வந்து முஸ்லிம் சமூகத்தை பற்றி பேசும்போது நிச்சயமாக நாங்கள் பேசாமல் நான் முடிச்சிடறேன். இப்படி தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி யாரு வந்து பிஜேபியினுடைய ஸ்ட்ராட்டஜிக் குழுவில் திட்டம் வகுக்கக்கூடிய யுக்திகளை வகுக்கக்கூடிய குழுவின் உறுப்பினர் மட்டும் இன்னைக்கு தேசிய செயற்குழு உறுப்பினராகவும் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அப்ப அவர் வந்து இன்னும் மோசமாக அவருடைய ட்விட்டர் அக்கவுண்ட்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பல ஆதாரங்களை கையிலே வச்சிருக்கேன், நமக்கு அவகாசம் இல்ல. அவருக்கு ராஜ்நாத் சிங் என்ன செய்ய போகிறார், திரு மோடி என்ன செய்ய போகிறார்? சுப்பிரமணிய சாமி சொல்லக்கூடிய கருத்துக்கு உங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறீங்க. ஹைதராபாத்தை சேர்ந்த MP திரு ஓவாசி சொல்லும் போது அவர் சொல்லக்கூடிய கருத்து, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்துக்கள் தானே, நான் மாத்தி சொல்றேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாமே முஸ்லீம்கள் தான், ஒவ்வொரு குழந்தையும் முஸ்லீமாக தான் பிறக்கிறது, நீங்க வாங்க கர்ப்பாப் சிக்கின்னு சொல்றாரு. அதை நம்ம யாராவது கண்டிக்கிறோமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. சில இந்துக்கள் வேற மாதிரி பேசுறாங்க, சில இஸ்லாமியர்கள் வேற மாதிரி பேசுறாங்க. எல்லாத்துக்கும் கருத்து சொல்ல முடியாதுங்கிறது உங்களுடைய பார்வையா இருந்தால் ஓவைசி கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். சுப்பிரமணிய சாமி கண்டனம் தெரிவிக்கிறீங்க. அதாவது ஒன்றை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
புகழ் பெற வேண்டும், நேஷனல் ஹெட்லைன்ஸ் அடிக்க வேண்டுங்கிறதுக்காக வேண்டி பல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில தான் திரு ஓய்சியும் சில நேரங்கள்ல அந்த கருத்துக்களை சொல்றார். அது எப்படிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் சரி, பிற சமய மக்களை வந்து புண்படுத்தக்கூடிய வகையில கருத்து சொல்லப்பட்டிருந்தால் நிச்சயமாக அதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிச்சிருக்கோம், பேசியிருக்கோம். எங்களுடைய சமூக வலைதளங்கள்ல கூட அது பத்தியான விமர்சனங்களை போட்டிருக்கேன். எனவே வந்து ஆனா சுப்பிரமணிய சாமியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வித்தியாசம் உண்டு. அவர் வந்து ஒரு வெறுமன முஸ்லீம்களை மட்டும் தாக்கல. இப்ப பாருங்க, நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் அவர் மீது ஒரு புகாரை வந்து கொடுத்திருக்காங்க. ராவணனை பற்றியும் அவருடைய மனைவி மந்தோதரியை பற்றியும் அவர் சொன்ன கருத்துக்காக வேண்டி, யூபியை சேர்ந்த தலித்துகள் சொன்னதுக்காக வேண்டி நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் பட்டியல் சாதி மற்றும் இனத்திற்கான பழங்குடி மக்களுக்கான அந்த ஆணையம் வந்து அவருக்கு எதிராக ஒரு வழக்கை வந்து தொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. எனவே சுப்பிரமணிய சாமியையும் அசதுதீன் ஓவைசியையும் ஒப்பிடுவது சரியான ஒரு நிலைப்பாடு இல்லை. இந்த மாதிரி மற்றவங்களை வீழ்த்த வேண்டும், வெட்ட வேண்டும், கொல்ல வேண்டும், இவங்க இந்த நாட்டை சார்ந்தவங்க இல்லையேங்கிற மாதிரியான கருத்துக்களை அவர் எங்கும் பேசியதாக எனக்கு தெரியவில்லை. இதோட கடுமையான விஷயம் பேசியிருக்காரு அவர் பேசல, அவருடைய சகோதரர் பேசியிருக்காரு. அந்த கருத்துக்காக வேண்டி வழக்கு போட்டிருக்கு. அது எனக்கு உடன்பாடான விஷயம் கிடையாது. அதுல மாற்று கருத்துல மகளிருக்கு தினத்தை ஒட்டி நடத்தப்பட்ட இந்த விவாதத்தை துவக்கி தான் அவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. இதே மகளிர் அமைப்புகள் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பல பெண்கள், பர்வீன் சுல்தானால இருந்து, சல்மால இருந்து, இவங்க ஃபதர் சயீத்ல இருந்து பல பெண்கள் சேர்ந்து பிரஸ் கிளப்ல வந்து சென்னையில கொடுத்தாங்க. இந்த மாதிரி இஸ்லாத்துல பெண்களுக்கான சுதந்திரங்கள் இன்னும் பல வாரம் பேர் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப அவங்களுக்கே அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும்போது இந்து இயக்கங்கள்ல சுப்பிரமணிய சாமி போன்ற தலைவர்கள அங்க உள்ள இஸ்லாத்துல இருக்கிறவங்களுக்கே ஒரு மாற்று சிந்தனை பெண்கள் நடத்தப்பட்ட விதம் பற்றி இருக்குது. அதாவது சமூக சீர்திருத்த கருத்துக்களை யார் சொன்னாலும் அது வேறு. ஆனால் வந்து வன்முறையை தூண்டக்கூடிய வகையில சொல்வதுதான் தப்பு. நீங்க சொல்லக்கூடியவர்கள் சில கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுடைய பார்வையில சில கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கருத்துக்கு எதிரான கருத்துக்களும் இருக்கத்தான் செய்கிறது. இது வந்து ஒரு கருத்து பரிமாற்றமாக தான் சமூகத்தில் நடந்து வருகிறதுங்கிறத நான் பதிவு செய்ய விரும்புறேன். இது வந்து ஒரு பரஸ்பரம் வன்முறையை தூண்டக்கூடிய அளவுக்கு எங்கேயுமே செல்லவில்லை. இல்ல, வன்முறை தூண்டலுக்கு செல்லாது நிச்சயமா. அதே மாதிரி பதிவு செய்து தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவராக இருந்தவர்ங்கிறதையும் நான் நீங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். பர்வீன் சுல்தானா முஸ்லீம் தென்னிந்திய முஸ்லீம் கல்வி சங்கம் நடத்தக்கூடிய எஸ்ஐடி கல்லூரியில பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்காங்கிறதை பார்க்கின்றேன். அவர்கள் தான் இந்த மாற்று கருத்தை மாற்று கருத்து அல்ல, மகளிர் நடத்தப்படும் விதம் பற்றிய மாற்று கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார். அதாவது மகளிர் நடத்தப்படக்கூடிய விதம் குறித்து அது அவர்களுடைய பார்வையில சில கருத்துக்களை அவர்கள் சொல்றாங்க. அதற்கு நேர்முறமாக அவர்களுடைய பார்வை தவறு என்கின்ற சொல்லக்கூடிய முஸ்லிம் மகளிர்களும் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு டிஸ்கோர்ஸ், இது வந்து ஒரு கருத்து பரிமாற்றம். அதே மாதிரியான ஒரு கருத்து பரிமாற்றமாக சுப்பிரமணிய சாமியுடைய கருத்தை ஏன் பார்க்க நிச்சயமாக பார்க்க முடியாது. காரணம் வந்து என்னன்னா, சொல்வதற்கு ஏதாவது ஒரு அடிப்படை இருக்க வேண்டும். அவர் இந்த ஒரு கருத்து மட்டுமா சொல்லி இருக்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து நீங்க பாத்தீங்கன்னா வரிசையாக அவருடைய ட்விட்டர் இணையதளத்துல போய் பாத்தீங்கன்னா தினந்தோறும் விஷம் கக்கக்கூடிய வகையில பேசுகிறார். உதாரணமாக முசஃபர் நகர் கலவரம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் வந்து CNN IBNல அப்போது அதனுடைய ஆசிரியராக இருந்த ராஜ்தீப் சர்தேசாய்க்கு அவர் அளித்த பேட்டியில மிக மோசமான வகையில வந்து வன்முறை தூண்டக்கூடிய வகையில ராஜ்தீப் வந்து நீங்க வந்து ஒரு முன்னாள் MP முன்னாள் அமைச்சர் பொறுப்பறிந்து பேசுங்கன்னு சொல்லும்போது வன்முறை தூண்டக்கூடிய வகையில அவர் பேசியிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். லவ் ஜிஹாதுங்கிற அடிப்படையில மீரட்ல ஒரு பெண் கடத்தப்பட்டது சம்பந்தமாக அவர் போட்டுக்கிற பதிவு இது ட்விட்டர்ல மிக மோசமான பதிவு. திஸ் கேர்ள் வாஸ் a teacher in a madrasa in a salary of just 1500. மதரசா ஆபீசர் கிட்னாப்டர்னு இந்த மூலமா சொல்றாரு. கடைசியில என்ன ஆயிடுச்சு, அந்த பெண்ணை வந்து நான் கடத்தப்படவில்லை, என்னுடைய காதலனுடன் போனாருங்கிற அளவுக்கு சொல்லப்படக்கூடிய அவருடைய ட்விட்டர்ல அன்றாடம் அல்லது 2 நாளைக்கு ஒரு வாட்டி தொடர்ச்சியாக முஸ்லிம் சமுதாயத்தை மட்டுமல்ல, தலித் சமுதாயத்தை, பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை, மீனவ சமுதாயத்தை, தமிழர்களை இழிவுபடுத்துவதுதான் அவருடைய முழு நேர தொழிலாக. இது போன்ற விஷயங்கள் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நடக்கு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது சுப்பிரமணிய சாமியுடைய பேச்சுகள் வேண்டும் என்றால், நான் சொன்னேன் ஏற்கனவே வந்து தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு முன்னாடி அவர் கம்ப்ளைண்ட் போட்டு பெயில்ல இருக்காருங்கிறது, அது வேண்டும் என்றால் பழைய விஷயமாக இருக்கட்டும். ஆனால் சுப்பிரமணிய சாமி மன்றம் ஒற்றையாக இது நடக்கல. பிரவீன் தொகாடியா இருக்கிறார், சாக்ஷி மகாராஜ் இருக்கிறார், நிரஞ்சன் ஜோதி இருக்கிறார், அத்வைதநாத் இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு சங்க பரிவாரை சார்ந்தவர்களும், அவர்களில் சிலர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சிலர் அமைச்சர்கள், இவர்கள் அனைவரும் மோடி சொல்வது ஒன்றாக இருக்கின்றது,
ஆனால் அதற்கு நேர் மாற்றமாக மக்கள் மீது கருத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. இதுதான் நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன். திஸ் இஸ் டிவிஷன் ஆஃப் லேபர். சங்க பரிவாரனுடைய பணி பகிர்வின் காரணமாக இவர் ஒன்னு சொல்லுவார், அதுக்கு நேர் மாற்றமான கருத்தை தங்களுடைய ரியல் எஜெண்டாவை சில ஏவலாட்கள் மூலமாக பாய்ச்சி வர்றாங்க. இதை இப்படி புரிஞ்சுக்கலாமா? திரு ஜவாஹிருல்லா நடுநிலையான நேர்மையான மனதில் பட்ட கருத்துக்களை சொல்வார். ஆனால் அவருக்கு பழக்கமான அவரோட கொள்கை உடன்பாடு கொண்ட சிலர் மாடு அறுக்கும் போராட்டம் நடத்துவார்கள், ஓவாசிஸ் போல பேசுவார்கள். இல்ல, அதுக்கு இல்ல. ஜவாஹிர்லாங்கிறவர் சங் பரிவார நடத்தல. ஜவாஹிர்லாங்கிறவர் இந்தியா முழுவதும் உள்ள தலைவர் அல்ல. ஜவாஹிர்லாங்கிறவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். நாங்க ஒரு சங்க பரிவார குழுவ மாதிரி மனிதநேய மக்கள் கட்சி பரிவாறு, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் பரிவார்னு சொல்லிக்கிட்டு டிவிஷன் ஆஃப் லேபரை செய்யவில்லை. இன்னொன்றையும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இது போன்று எதிரான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள், நான் எங்களுடைய கருத்துக்கு மாற்றமான கருத்தை சொல்லக்கூடியவர்களை நாங்க விமர்சிக்கல தொடர்ச்சியா சொல்றீங்க. விமர்சித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட கருத்துக்களுக்கு பலியாக கூடாது என்று இளைஞர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்க ராமேஸ்வரம் தொகுதி எம்எல்ஏவா இருக்கிறீங்க. இப்ப சமீபத்தில் நம்ம தந்தி தொலைக்காட்சி கொடுத்த பேட்டிலும் சரி, பின்னாடி இன்னொரு தொலைக்காட்சி கொடுத்த பேட்டிலும் சரி, இங்கே எங்களுடைய கடற்பகுதியில் வரக்கூடிய மீனவர்களை நாங்கள் சுடுவோம், அதற்கான உரிமை எங்கள் சட்டத்தில் இருக்கிறது என்று ரணில் விக்ரமசிங்கே இலங்கை பிரதமர் சொன்னார். இந்த பிரச்சனை பற்றி இந்திய அரசு பதில் நடவடிக்கையாக செயல்பட்ட விதம் உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா? நிச்சயமாக திருப்தி அளிக்கவில்லை. காரணம் மேரிடைம் பவுண்டரிஸ் என்று சொல்லக்கூடிய கடல்சார் எல்லைகள் இந்தியாவுக்கும் இலங்கைக்கு மட்டும் இல்ல. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இருக்கு, இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கு இருக்கு, கட்டாருக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இருக்கின்றது, ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையில இருக்கின்றது. இப்படி உலகம் முழுவதும் மேரிடைம் பவுண்டரிஸ் கடல் சார்ந்த பகுதியில் இருக்கின்றது. எப்படி நம்முடைய மீனவர்கள் கடல் எல்லையை தாண்டி செல்கிறார்களோ அதே போன்று உலகத்தின் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கடல் எல்லையை தாண்டி செல்கிறார்கள். பாகிஸ்தான் மீனவர்கள் நம்ம எல்லைக்கு வராங்க, நம்ம மீனவர்கள் அங்க போறாங்க. இப்ப பாகிஸ்தான் ஒரு பகை நாடு. ஒருபோதும் நவாஸ் ஷெரீஃபோ அதுக்கு முன்னாடி இருந்தவர்களோ இந்திய மீனவர்கள் எங்க எல்லை தாண்டி வந்தா சுட்டுக் கொள்வோம் அவங்களும் சொல்லல, நம்ம நாட்டு பிரதமர்களும் அந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை செய்யல. அதாவது பகைமையாக இப்போ ஓரளவு பகைமை, இப்பவும் பகைமை இல்லைன்னு சொல்லல, உச்சபட்சத்தில் இருக்கும்போது கூட பண்ணல. இது எங்க நாட்டு சட்டத்தில் இருக்குன்னு ரணில் சொல்றது வினோதமாக இருக்கின்றது. எங்க நாட்டு நம்ம நாட்டு குடிமகனை சுட்டு தள்ளுவோன்னு இன்னொரு நாட்டு அதிபர் சொல்வது எவ்வளவு காரணமா? என்ன சொன்னாங்க தேர்தல் பிரச்சாரத்தில்? ஒரு வலிமையான பிரதமர் இந்தியாவுக்கு வர வேண்டும் சொன்னாங்க. இந்த வலிமையான பிரதமர் ஆட்சியில இருப்பதாக சொல்லப்படக்கூடிய இந்த காலத்திலேயே ஒரு சுண்டக்காய் நாட்டினுடைய பிரதமர் இப்படி சொல்வது எவ்வளவு பெரிய இழுக்கு நமக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொன்றையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது இந்த மீனவர் பிரச்சனையில நம்ம மீனவர்கள் தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டுறாங்க. சரி, தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகள் பயன்படுத்தக்கூடாதுதான். ஆனால் நீங்க ஆய்வு செஞ்சீங்கன்னா அந்த இலங்கை பகுதியில சிங்கள மீனவர்கள் இதே தடை செய்யப்பட்ட பகுதி மலைகளை பயன்படுத்தி பண்றாங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு நம்ம ஒரு இந்திய மீனவர்களுடைய ஆளும் பிரச்சனை, அங்க கூடிய சிங்கள பிரச்சனை. ஆனா நீங்க பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மீனவர் கூட சுடப்படவில்லை. ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம். தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்ட மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நேற்று ஏற்கனவே சிறை வைக்கப்பட்ட 35 படகுகள் நாடு திரும்பியிருக்கின்றன. இப்படி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், ஆதரவளிக்கக்கூடிய விஷயம் நடப்பதா நீங்க நினைக்கலையா? அதாவது பாசிட்டிவான விஷயம் என்று நீங்க சொன்னதுல நான் ஒத்துக்கொள்ளணும்னா 5 மீனவர்களுடைய தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டது உண்மையிலேயே ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம். ஆனா அதுல மத்திய அரசுங்கிற அடிப்படையில மோடி அரசு எடுத்த டிப்ளமேட்டிக் நடவடிக்கைகள் ஒரு பக்கம், அதே நேரத்தில் சட்டப்பூர்வமாக தமிழ்நாடு அரசு அதிமுக அரசு எடுத்த நடவடிக்கைகளையும் நாம் குறிப்பிட்டாக வேண்டும். ஆனால் இந்த படகுகளை பொறுத்த வரைக்கும் கைப்பற்றப்பட்டது 89 படகுகள். அதாவது திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக வரும்போது இலங்கை வசம் ஒரு மீனவர் கூட இல்ல, ஒரு இந்திய படகு கூட இல்ல. இந்த கைதுகளும் படகுகளும் மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகுதான் கைது செய்யப்பட்டது, கைப்பற்றப்பட்டது. 89 படகுல இன்னைக்கு வந்துகிற 36 படகு. ஏன் மிச்ச படகு வரல தெரியுமா? அந்த படகுகள் அனைத்தும் பாழாகிவிட்டது. அது கடலில் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு அது சீர்கெட்டு விட்டது. இவ்வளவு நாள் பிறகு ஒரு படகுல
சுப்பிரமணிய சாமி சொல்றாரு, இந்த படகு ஓட்டிகள் எல்லாம் படகு உரிமையாளர்கள் எல்லாம் கோடீஸ்வரர். கோடீஸ்வரர்கள் சொல்றாரு. எவ்வளவு அபத்தம் தெரியுமா? வந்து பாருங்க ராமேஸ்வரத்துல இந்த ஒரு படகுக்கு உரிமையாளர் ஒரு லட்சாதிபதியா இருக்கலாம். ஆனா ஒரு படகை சார்ந்து 25 மீனவர்கள் இருக்காங்க, 25 குடும்பங்கள் இன்னைக்கு வேலை இல்லாத நிலையிலே அவர்களுடைய நகையெல்லாம் தனியார் நிதி நிறுவனங்கள்ல மூழ்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய நிலை இருக்கின்றது. இந்த படகை மீட்பதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை உடனடியாக மோடி அரசு எடுக்கவில்லை. அந்த வகையில பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங் அரசாங்கம் மீனவர்களும் அதே போல படகுகளும் மீட்டு வந்திருக்காங்க. 2011 நம்முடைய மீனவர்கள் மீது பிசிக்கல் அசால்ட் இல்ல, ஆனா இப்ப அந்த அசால்ட் ஆரம்பித்து இருக்கின்றது. அதாவது மோடி அவர்கள் இலங்கையில் இருக்கும்போது ராமேஸ்வரம் மீனவர்களும் மற்ற மீனவர்களும் தாக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் மீது நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. இந்த பிரச்சனையில என்னன்னா ரொம்ப பிராங்க்லி பேச போனா இதை தீர்ப்பதற்கான வழிகள் இருக்கின்றது. ஆனால் அந்த வழிகளை செயல்படுத்துவதற்கு இந்திய அரசு, அதாவது நான் மன்மோகன் சிங் அரசையும் சேர்த்து சொல்கிறேன், மோடி அரசையும் சேர்த்து சொல்கிறேன், அவங்களுக்கு அந்த மன வலிமை இல்லை. அதுதான் ஏன்னு புரியல. நன்றி திரு ஜவஹர்லால். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய பகிர்ந்ததுக்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தந்தி தொலைக்காட்சிக்கும் உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி.